விஜய் மீது இளைஞர்களுக்கு அந்த மரியாதை, அந்த ஒரு ஆசை, ஒரு கனெக்டிவிட்டி, தன்னுடைய ரிப்ளிகாவாக பார்க்குறது, நம்முடைய பிரதிநிதியாக பார்க்குறது வந்து இருக்குது. இளம்பெண்களுக்கு ஒரு பெரிய க்ரஷ் இருக்குது, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது, அதை நம்ம மறுக்கிறதுல அந்த வகையில் அது ஈடுபடலாம். புதிதான பலருக்கு வந்து அது இதயபூர்வமாக அந்த கனெக்டிங் பாண்டு வந்து இவருடைய வார்த்தைகளால் வருமானா அது இல்லை. இவர் வந்து ரத்தத்தின் ரத்தமேக்கு என்ன வேல்யூவோ உடன்பிறப்பேக்கு என்ன வேல்யூ அதுதான். உடன்பிறப்பேன்னு சொன்னதுனால இது வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக தவிர வேறு யாருமே ஆண்டது இல்லைங்கிற நிலைமை வந்ததில்லை. ரத்தத்தின் ரத்தமேன்னு தலைவர் சொன்னதுனால இது ஏடிஎம்கே விட்டால் நாதியே கிடையாதுங்கிற வரல. அப்போ ரத்தத்தின் ரத்தமே ஒரு வேல்யூ இருக்குது, உடன்பிறப்பேக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி தான் எமோஷனல் பாண்டிங், ஓசியானிக் பாண்டிங், சென்டிமெண்ட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த இளைஞர்கள்ட்ட இருக்குது. பட் தேட் வில் நாட் கிரியேட் எனி ஹியூஜ் இம்பாக்ட் ஆர் தட் இஸ் நாட் கோயிங் டு பி a சுனாமி. அது வந்து பெருசாக ஒன்று புதுசாக வந்துருச்சு. அவர் வந்து நீங்கள் விஜய் இல்லையா, நீங்கள் விஜய் இல்லையான்னு சொன்னோன்னே எல்லாரும் படக்குன்னு கதறி எழுதிட்டாங்க அப்படின்னாரு. அண்ணே நம்மளை சொல்கிறார் அப்படின்னு கைதட்டி போய் நல்ல டயலாக் அப்படிங்கிற பண்ணுறது அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தஞ்சாவூர் கூடத்தில் கிளைமாக்ஸில் சர்ன்னு வடன்னு பெருசாக ஒரு டயலாக் மாதிரி ஒன்று பெருசாக பேசிட்டு அப்படி ஒன்று அவரே கைதட்டி ரசிப்பார். அவர் வந்து சூப்பராக அவ்வளோதான். அது வந்து சூப்பராக டெலிவரி பண்ணுறாரு, நல்லா இருக்குது அவ்வளோ பார்ப்பாங்க தவிர அதனால் அவர் எனக்கு அண்ணன் ஆகிட்டார், அதனால் அவர் வந்து எனக்கு தாய் மாமன் ஆகிட்டாருன்னு நினைக்க மாட்டேன். அது வந்து ஒரு நல்ல விஷயம். நான் வந்து உங்களுக்கு சகோதரன் மாதிரிங்கிறது ஃபார்மலுக்கு சொல்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும்.